ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் தமிழ் வழியாக ஒடியா எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான வித லாங்குவேஜ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அதோட அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் வேணாலும் எந்த லாங்குவேஜ் வேணாலும் தேவைப்படலாம். அதனால் நாம் பேசிக்காகவே கற்றுக்கிறது நல்லது தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் தமிழ் டு ஒடியா அதை வந்து நம்ம Chapter-1 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக் ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்த உடனே ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறது. ஃபஸ்ட்டு வணக்கம். நம்ம வந்து எப்போவுமே ஆரம்பிக்கிறதே வணக்கம் தானேங்களா? அதனால் நம்ம வணக்கம்லேருந்தே ஆரம்பிக்கலாம். வணக்கம் அப்படின்னா நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்திக்கும் ஒடியாவுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நமஸ்கார் அப்படின்றத ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதை வந்து நமஸ்காரோ அப்படின்னு சொல்லி ஒடியாவில் சொல்லுவாங்க. நமஸ்கார்னு சொல்லலாம், நமஸ்காரோ அப்படின்னும் சொல்லலாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு வந்து கொஞ்சம் மாற்றினோம்னா அது வந்து ஹிந்தி டு ஒடியாவாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஹிந்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ஒடியா வந்து கற்றுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்கள் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஃபுல்லாக முழுசான நம்ம வந்து ஒடியா பேசுகிற மாதிரி முழுசான தமிழ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி தான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை வந்து நம்ம உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் ஒடியாலையும் நான் வந்து பேசிக்காக ஒரு மரியாதையாக எல்லாருக்கிட்ட பேசுகிறதுக்கு தேவையான மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் அப்படின்னும் போது தொம்மோ, அதுக்கப்புறம் அப்பனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனோ அப்படின்னா ரொம்ப வயசானவங்களும் ரொம்ப மரியாதை கொடுத்து சொல்கிறதுக்கு அப்பனோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெயர் அப்படின்னும்போது நமோ அப்படின்னு சொல்லுவாங்க. தொம்மோ நா கோணோ அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து உன் பேர் என்ன அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான், அதுக்கப்புறம் நமோ, இந்த மாதிரி 2 விதமாக சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம வந்து பேத்திருப்போம் கோன் அது மாதிரி சொல்லி ஹிந்தியில் கோன் அப்படின்றத கோணம் அப்படின்னு சொன்னால் ஒடியா, அவ்வளோதான். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. பெயரில் வந்து நாம் நமோ ந அந்த மாதிரி 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இதுக்கப்புறம் பேச நம்ம கண்டினியூ பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொல்லும்போது தூ. இப்போ சின்ன பசங்களை பார்த்து நம்ம தொம்மோ நாக்கணும் அந்த மாதிரி கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க சின்ன பசங்க. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேட்போம். அந்த மாதிரி கேட்கும்போது தூ அப்படின்னு சொல்லிக்கலாம். தூ ந கோணம் அது மாதிரி கேட்டோம்னா உன் பேர் என்ன அந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன பசங்கக்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம தோனா கோணம் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம் என்னோடது அப்படின்னு சொல்கிறது மோ அப்படின்னா மோனா. இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது மோனா அந்த மாதிரி பேர் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளை வந்து நம்ம ரொம்ப மரியாதையாக என்னுடைய பேர் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. என் பேர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது மோனா அந்த மாதிரி சொல்கிறது என் பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோ அப்படின்றது என்னோடது, நா அப்படின்றது பெயர், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் அப்படின்றத இப்போ வந்து நம்ம உங்கள் வீட்டில் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லமா இருக்காங்களா அந்த மாதிரியெல்லாம் இப்போ கேட்குறது இல்லை. நம்ம வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்கள் அப்படின்னும்போது நம்ம கண்டிப்பாக தொம்மோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் அப்படின்னா கரோ அப்படின்னா வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து உங்கள் வீட்டில் அப்படின்னா உன்னோட வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தொம்மோ கரோ அப்படி கேட்கலாம். அதுக்கடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பல்லோ சந்தி அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா அப்படின்னா பல்லோ, ஒச்சந்தி அப்படின்னா இருக்கீங்களா. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் பல்லோ அச்சு அது மாதிரி கேட்டுக்கலாம். அச்சு அப்படின்றத நம்ம வந்து நீ அப்படின்னு சொல்கிறத அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஒச்சொந்தி அப்படின்னு சொல்லும்போது இருக்கீங்களா அந்த மாதிரி வயசானவங்களையும் கொஞ்சம் பெரியவங்களையும் மரியாதையாக சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கோணம் காய்ச்சோ. கோணம் அப்படின்னா என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாப்பிட்டீங்க அப்படின்றத காய்ச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் சின்ன பசங்களை கேட்கும்போது என்ன சாப்பிட்ட அப்படின்றத நம்ம கோணம் காய்ச்சு அப்படின்னா நீ என்ன சாப்பிட்ட.
காய்ச்சோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி சின்ன பசங்களை தூ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சாப்பிட்டியா காய்ச்சு அந்த மாதிரி கேட்கலாம். பெரியவங்களை எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி காய்ச்சோ அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ரியலைஸ்க்காக தான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் தெரியுமா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது இந்த வார்த்தை தான். ஹிந்திக்காரங்களை பார்த்தாலுமே மோஸ்ட்லி நிறைய பேர் ஜஸ்ட் ஹிந்தி தெரியும் அப்படின்னோடனே தமிழ் தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. தமிழ் தெரியுமா அப்படின்னா தமிழ் ஜானிச்சு ஜானிச்சோ அப்படின்னா ஜானிச்சு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சின்ன பசங்க அப்படின்னா தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறது. பெரியவங்களை நம்ம தமிழ் தெரியுமான்னு கொஞ்சம் கேட்டால் ஜானிச்சு அப்படின்னா மரியாதை இல்லாமல் இருக்கும். ஜானிச்சோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நாம் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னும் போது ஜானிச்சோ அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். நன்றி வணக்கம் அப்படின்றத தன்யவாத் நமஸ்கார். நாம் இந்த சாப்டரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் உங்களுக்கு ஒடியா லாங்குவேஜ் பேச கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அப்லோட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் சாப்டர் எல்லாமே பார்க்கலாம். முழுசாகவே ஒடியா கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் ஒடியா. இதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க லாங்குவேஜ் தான். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இவ்வளோ தான். இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வணக்கம் அப்படின்றத நமஸ்கார், உங்கள் அப்படின்றத தொம்மோ அப்பனோ அப்படின்னு சொல்லலாம். பெயர் அப்படின்றத நமோ ந அந்த மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்றத கோணம் அப்படின்னு சொல்லலாம். உன் அப்படின்றத தூ அப்படின்னு சொல்லலாம். என் அப்படின்றது மோ அந்த மாதிரி சொல்லலாம். உங்கள் வீட்டில் அப்படின்னும்போது தொம்மோ கோரே இல்லைன்னா கோரோ அந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா அப்படின்றத பொல்லோ அச்சொந்தி அந்த மாதிரி கேட்கலாம். நல்லா இருக்கியா அப்படின்றத பொல்லோ அச்சு அந்த மாதிரி கேட்கலாம். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கோண காய்ச்சோ அப்படின்னும். சின்ன பசங்கக்கிட்ட என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறத கோண காய்ச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழ் ஜானிச்சு அப்படின்னு சின்ன பசங்களையும், தமிழ் ஜானிச்சோ அப்படின்னு சொல்லி பெரியவங்களையும் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நன்றி வணக்கம் அப்படின்றத தன்யவாத் நமஸ்கார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். சின்ன பேசிக்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒடியா லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம தினமும் வீட்டில் யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி ஒடியா வந்து கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி. இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.